வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறலால் அதிகரித்து வரும் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையில் துவங்கப்பட்டுள்ள சிறப்பு அமலாக்க இயக்ககம் ஒரே நாளில் 302 வழக்குகள் பதிவு செய்து ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் உடல் நலம் பெற வேண்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். மத்திய உள்துறை அமைச்சகம் தில்லியில் பணியாற்றிய 2 IAS அதிகாரிகளை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்துள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன் இனப்பெருக்கத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 61 நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தொடங்கியது. இதில் கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து படகுகளுக்கும் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி ஆழ்கடத்தலிலிருந்து அனைத்து விசைப்படகுகளும் பைபர் படகுகளும் கரை திரும்பின. புதுச்சேரி பிராந்தியத்தில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் மண்டபகரத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும், ஏனாம் கடல் பகுதிகளில் மீன்பிடி படகுகள் அந்தந்த மீனவ கிராமங்களிலும், பெரிய விசைப்படகுகள் நள்ளிரவு முதல் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்குள் செல்லாததால் இந்த நாட்களில் ஓய்வில் உள்ள மீனவர்கள் தங்களது விசை படகுகளையும் வலைகளையும் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து மீன்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் அடுத்தடுத்த நாட்களில் மீன்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாஹே பிராந்தியத்தில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படும் என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறலால் அதிகரித்து வரும் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையில் துவங்கப்பட்டுள்ள சிறப்பு அமலாக்க இயக்கம் ஒரே நாளில் 302 வழக்குகள் பதிவு செய்து ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து பிரிவு சீனியர் SP திவ்யா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளை பாதுகாத்திட தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சமீபத்திய சாலை விபத்து தரவுகளை பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதில் கவனம் சிதறிய வாகனம் ஓட்டுதலை, குறிப்பாக மொபைல் போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதே விபத்துக்களுக்கு முக்கிய காரணம் என்பது தெரியவந்தது. இதனை தவிர்க்க போக்குவரத்து போலீசார் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொண்ட போதிலும் பலர் இன்னும் மொபைல் போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுகின்றனர். இதனால் அவர்கள் தங்களுடைய உயிரையும் மற்ற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பையும் ஆபத்துக்குள்ளாக்குகின்றனர். இந்த ஆபத்தான செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்ககம் துவங்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்துக்கள் ஏற்படும் பகுதிகளில் வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு 184C வழக்கு பதிந்து தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இக்குழுவினர் நேற்று முன்தினம் 13ஆம் தேதி நடத்திய அதிரடி சோதனையில் விதி மீறலில் ஈடுபட்ட 302 பேர் மீது வழக்கு பதிந்து தலா ரூபாய் 1000 வீதம் மொத்தம் 3,02,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் உடல் நலம் பெற வேண்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில்
மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா விரைவில் உடல் நலம் பெற வேண்டியும் மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டியும் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேரை இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் ரத்தினவேலு, அகிலன், அம்மாவாசை, பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சகம் டெல்லியில் பணியாற்றிய 2 IAS அதிகாரிகளை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்துள்ளது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, AGAMUT கேடரை சேர்ந்த 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி நிர்வாகத்திற்கு 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி டெல்லியில் பணியாற்றிய ராஜீவ் சுக்லா மற்றும் அனுப் தாக்கூர் ஆகியோர் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரும். மாற்றப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் அடுத்த 15 நாட்களுக்குள் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் தங்களது தற்போதைய பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பாரம்பரிய முறையில் ஆரோவில்லில் நடந்த தமிழ் புத்தாண்டு விழாவில் வெளிநாட்டவரும் ஆரோவில் வாசிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் உள்ள மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் தமிழ் புத்தாண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. ஆள் உயர கண்ணாடி முன்பு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் மற்றும் வேப்பம்பூ, தமிழ் புத்தகங்கள், தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜையுடன் பஞ்சாங்கம் படிக்கப்பட்டது. தொடர்ந்து உள்ளூர் வாசிகளும் ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் கண்ணாடி முன் நின்று மங்கள பொருட்களை பார்த்து தங்களை தாங்களே கைகூப்பி வழங்கி இறைவனை வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் பயிலும் மாணவர் மற்றும் இளைஞர்களின் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மல்லர், கம்பம் ஏறி மாணவர்களும் கயிறில் தலைகீழாக நின்று மாணவியரும் அசத்தினார்கள். தொடர்ந்து சிலம்பாட்டம், சுருள் கத்தி சுழற்றுதல், பாட்டு, இசை என இளைஞர்கள் அசத்தினார்கள். புதுச்சேரி சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் அம்பேத்கர் படத்தை உதவி ஆய்வாளர் வினோத் ரங்கோலி கோலமாக வரைந்தது பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் தலைமையகத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் வினோத் என்பவர் கடற்கரை சாலையில் 12 அடி நீளம் 8 அடி அகலத்தில் அம்பேத்கர் திருவுருவ படத்தை ரங்கோலி கோலமாக வரைந்து அசத்தியுள்ளார். இதனை கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து உதவி ஆய்வாளர் வினோத்தை வெகுவாக பாராட்டினர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், கர்ம வீரர் காமராஜர், நடிகர் அஜித், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உட்பட பிரபலமானவர்களின் ரங்கோலி கோலங்களை உதவி ஆய்வாளர் வினோத் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது வினோத் வரைந்த இந்த கோலத்தின் புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு தாவேகா சார்பில் முன்னாள் MLA பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் MLA பெரியசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதியில் உள்ள அனைத்து அம்பேத்கர் சிலைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இவ்விழாவில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.
பண்ருட்டி அடுத்த அண்ணா கிராமம் ஒன்றிய பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அண்ணா கிராமம் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல் கவரப்பட்டு, கீழ் கவரப்பட்டு, ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக ஒன்றிய செயலாளர் VK வெங்கட்ராமன், மதிமுக ஒன்றிய செயலாளர் ஜெயசங்கர் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பண்ருட்டி தொகுதியை முன்னேற்றம் செய்து காட்டுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். நல்லாட்சி தொடர்ந்திடவும் நம் பொன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு வெற்றி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உங்கள் அண்ணா கிராம பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில். பூரணாங்குப்பம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு லட்சதீப உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு சித்திரை மாத பிறப்பை முன்னிட்டு 19ஆம் ஆண்டு லட்சதீப உற்சவம் மற்றும் 1ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகோத்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அருகில் லட்சுமணர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்தார். தொடர்ந்து கோவில் முன்பு லட்சதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பக்தியோடு தீபம் ஏற்றி சாமியை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பிஜேபியின் கிளை கழகம் அதிமுக தமிழகத்தில் பிஜேபி மறைமுகமாக செயல்படுகிறது. செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டு. மோடி என்னாச்சு, 100 நாள் என்னாச்சு என ஓட்டு கேட்டு வரும் இன்னொரு குரூப்பிடம் பொதுமக்கள் கேள்வி கேளுங்கள். பிஜேபி ஓட்டு போடவில்லை என்றால் புல்டோசரை வைத்து இடிப்பார்கள், உரிமையை கேட்டால் புல்டோசரை வைத்து இடிப்பார்கள். இது பிஜேபியின் ஸ்டைல் ஃபார்முலா என காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த செரப்பனஞ்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் வேட்பாளர் கு. செல்வ பெருந்தகை பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவருமான கு. செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த செரப்பனஞ்சேரியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க வருகை புரிந்த அவருக்கு செரப்பனஞ்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய செல்வ பெருந்தகை எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். அப்போது அவர், உங்களிடம் ஓட்டு கேட்டு இன்னொரு குரூப் இங்கே வரும், அவர்களிடத்தில் மோடி என்னாச்சு, 100 நாள் என்னாச்சு என கேள்வி கேளுங்கள் எனவும், நீட் தேர்வில் ஏன் விலக்கு அளிக்கவில்லை, புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக அதிமுக எடப்பாடியார் ஏன் கையெழுத்து போட்டார், நீட் தேர்வு விலக்கு மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக விளக்கம் கேட்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். மேலும் மோடி 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கைக்கு மு.க. ஸ்டாலின் கையொப்பமிட மாட்டோம் என சொல்லிவிட்டார் எனவும், பிஜேபியிடம் அதிமுகவை எடப்பாடி இணைத்து விட்டார், பிஜேபியின் கிளை கழகம்தான் அதிமுக என குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தில் பிஜேபி தான் நிற்கின்றது எனவும், நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு தான், தமிழகத்தில் பாஜக மறைமுகமாக செயல்படுகிறது என பிஜேபியையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்தார். மோடி அரசு எடுத்துக்கிட்டு யார் காரணம்? எடப்பாடி போய் கைது போட்டு வந்தார். இதெல்லாம் கேட்கணும் வருவங்க கிட்ட. சரி, நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப எங்க பிள்ளைங்க படிக்கணும்ன்றோம். நாங்க ஒரு தலைமுறையை உருவாக்கணும். பள்ளி கல்வித்துறையில சமக்கிர சிக்ஷா அபியான்ல 2,800 கோடி பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்களுடைய பொன்னான முத்தான விலை மதிக்க முடியாத வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறலால் அதிகரித்து வரும் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையில் துவங்கப்பட்டுள்ள சிறப்பு அமலாக்க இயக்ககம் ஒரே நாளில் 302 வழக்குகள் பதிவு செய்து ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதித்துள்ளது.
புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் உடல் நலம் பெற வேண்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். மத்திய உள்துறை அமைச்சகம் டில்லியில் பணியாற்றிய 2 IAS அதிகாரிகளை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்துள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.